தேர்தல் ஆணையம் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் திருத்தம் என்கின்ற அந்த எஸ்ஐஆரை அறிமுகப்படுத்திருக்கிறது. அந்த எஸ்ஐஆர் என்னன்னு தெரியுங்கன்னா, இப்போ ஒரு ஓட்டு இருந்தாதான் வாக்களிக்கிற உரிமை இருந்தாதான் நம்ம இந்த நாட்டோட குடிமகன். வாக்களிக்கிற உரிமை இல்லைன்னா நம்ம குடிமகன்ன்றதுக்கு என்ன அர்த்தாச்சுன்னா ஓட்டு போடுறோம் தான் இந்த நாட்டோட, இந்திய நாட்டோட பிரஜை, குடிமகன். இன்னைய தேதியில பாத்தீங்கன்னா யாருக்குமே ஓட்டு இல்லை. யாருக்குமே ஓட்டு இல்லாத சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே இருந்த அந்த வாக்காளர் முறையை முற்றிலுமாக இன்று எடுத்து விட்டாங்க. நீ பேசுகின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எனக்கும் ஓட்டு கிடையாது, எதிரில் உட்கார்ந்து உங்களுக்கும் ஓட்டு கிடையாது, இந்த மேடையில் உட்கார்ந்து யாருக்குமே நீங்க ஓட்டு கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா புதிதாக முதல்ல இருந்து சேர்க்கிறாங்க ஓட்டுக்காக. புதிதாக விடுவிடாக வந்து நம்ம ஓட்டு போடுறவங்களை அறிந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த படிவங்களை கொடுத்து மாநகராட்சியை சேர்ந்தவர்கள் அந்த வாக்குகளை சேகரிக்கிறாங்க. அந்த படிவத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் பெற்று அதை நிரப்பி அதை நீங்கள் கொடுத்தாதான் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வருது. அதுல உங்க பேர் வரும். இல்லைன்னா உங்க பேர் வராது. நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கின்ற அந்த உங்களுடைய உரிமையை இழந்து போவீர்கள்.